சொல்ல தெரில. சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம். அது சிறு குறுனா மொத்தத்தை அழைச்சி போட்டு சொல்லிட்டு போட்டது என்ன இருக்கு? ஆமாம், சொல்லி தான் தெரியணுமாண்ணா. வணக்கம், வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே மேலையில் இருக்கிற எல்லாருமே எப்படி சொல்லுது, அப்பப்போ நான் சந்தித்து பேசிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு என்னுடைய மரியாதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி அகமொழி விழிகள் இதுவரைக்கும் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு டைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா உண்மையிலே தமிழில் தெளிவாக ஒரு டைட்டில் வச்சுருக்கேன்னா அது டைரக்டர் தான். இதுக்கே நீங்கள் ஒரு கை தட்டில் விசில் அடிக்கணும். இது நீங்கள் எல்லா பக்கம் வந்து சேர்க்கணும். இப்போ தான் அண்ணா ராஜன் நான் பக்கத்தில் வந்து பேசியிருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சுத்தமாக ஒரு தமிழ் டைட்டில் வச்சு படம் எடுத்துருக்காரு. இப்போ அவர் பேசினார், எல்லாம் பார்த்தீங்க. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டார். நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தில். ஏன்னா அவர் வந்து மலையாளம், தமிழ் தெரியல. மலையாளத்தில் எழுதி தமிழில் தெளிவாக படிச்சிருக்காரு. உண்மையா இல்லையா? இதுதான் என்னன்னா, அவர் எந்த அளவுக்கு தமிழை நேசித்து இங்கே வந்து படம் எடுத்திருக்காருன்னா, நம்ம இவர்களை நம்ம தூக்கி விடணும். யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அவர் மொழி தெரியாமல் இன்றைக்கி நம்மள்கிட்ட வந்து இந்த பிரசாத்தில் வந்து ஒரு ஆடியோ வச்சு நடத்துகிறாருன்னா, இது நம்ம கொடுத்து வச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சொல்கிறேன். தமிழ் சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் நான் சொல்லுவேன். நீங்கள் கேட்டாலும் சரி, கேட்குறது உண்மை தான். ஏன்னா மொழியே தெரியாமல் தமிழில் வந்தால் இந்தியா உலகம் முழுக்க சாஜினி சூப்பர் ஸ்டார்லேருந்து எவ்வளோ பெரிய இந்திய சூப்பர் ஸ்டார் தமிழில் வந்து தான் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆகியிருக்கான். என்னோட அண்ணன் ராஜன் பெருசாக பேசுவார். சொல்கிறேன், எல்லாருமே தமிழில் வந்து தான் எல்லா மொழியும் பேச்சு வச்சுருக்கான். எவனா இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தெரியாமல் நீ ஒரு படத்தை எடுத்து வந்து நீ வச்சுருக்காருன்னா, இவர் நம்ம சத்தியமாக சொல்லுங்க, இவர் நம்ம சப்போர்ட் பண்ண பாரு. ஒவ்வொரு பாட்டை எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு, தமிழ் பாட்டு எவ்வளோ அப்படியே முத்து அந்த இதுமாரி வானத்தை போல ஆரி உதயகுமார் பாட்டு அந்தமாரி அருமையாக இருக்குது. இதுக்கு மேலே இப்போல்லாம் பாட்டில் எல்லாம் புரியுதா? எல்லா படம் இன்ஸ்டாகிராமில் வாயில் வந்து பேசிக்கிட்டு எதையோ பேசிட்டு ஒன்றுமே புரியல. நீ யாருமே 4 சாங் அருமையாக இருக்குது, அவ்வளோ தெளிவாக இருக்குது. காரணம் என்ன, படமும் நல்லா எடுக்கணும் பாருங்க. டேரக்டர் தனியாக, ப்ரொடியூசர் தனி, ஹீரோ தனி, ஹீரோயினி. சில பேர் பார்த்தீங்கன்னா அவனே ஹீரோ, அவனே பிடிச்சி அவனே சொல்லி படத்தை ஒன்றுமே இல்லாமல் அதையும் பார்த்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னே பார்த்தேன், தேவயானி மேடம் சும்மா சொல்லக்கூடாது பேசினாங்க. அவர் சீமாங்கம்மாலாம் வந்திருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் போட்டிருந்தாங்க. தெளிவாக பேசுனாங்க. அவங்க யாரும் தேவயானி. சிறு படத்துக்கு வந்து 1 வாரம் அட்லீஸ்ட் 1.5 வாரம் ஒரு 4 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரையும் இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா யாராவது இதுமாரி? நான் எல்லாருமே சொல்கிறேன், யாருமே அவ்வளோ அருமையாக ஒரு லேடிஸு, ஒரு பெண்மணி, அவங்களும் வெளியூர் தான், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. இப்போ வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டோடைய திரையுலகத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து சினிமா வந்து இவ்வளோ இதாக இருக்குது. சின்ன படம் தான் கொண்டு வரணும், சின்ன படம் தான் ஓடணும், சின்ன படம் தான் காப்பாற்ற சொல்கிறாரு. அது சுரேஷ் காமல் சொன்னார், 11 மணிக்கு போட்டு 12 மணிக்கு சொன்னார். சொல்லாமா அவர் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் பெரிய ப்ரொடியூசரு. அவரும் சின்ன படமாக இருந்தால் மெரியாவில் வந்தார். அப்படிங்கும்போது அது நல்லா நான் பார்த்தேன். சில பேரோட பார்க்க மாட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாருன்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெண்மணி சொல்லி நான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி 100 படம் வரதுனா 80 படம் சின்ன படம் தான் நீ தேட்டரில் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்காரு. எந்த படம் வரல. இந்த குட் பேர் அட்லின்னு ஓடிச்சா கொஞ்சம் கொஞ்சமே அஜித் எப்போ காய்ச்சிட்டு இருப்பான்னு யாரும் தெரியும். இந்த அடுத்த நான் 1ஆம் தேதி ரேகன் ஒரு இவரு படம் வருது, ரோனா இந்த சூர்யா படம் ஒன்று வருது, ரெட்ரோ. அதுமாரி வருஷத்துக்கு ஒரு படம் அடிச்சு அவங்க போயிடுவாங்க. பாக்கி 364 படம் சின்ன படம் தான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. அது யாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன, நம்மளும் படம் ஒழுங்காக எடுக்காதது தான் ஒரு மெயின் காரணமே. நீங்கள் படத்தை தெளிவாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக படம் எந்த தேட்டரும் பாருங்க. இந்த ஏப்ரல் மே ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வெயில். சில பேர் போர் அடிக்க போய் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்க போவான். அவன் அந்த படம் பார்க்கறது 250 ரூபா கொடுக்கும்போது அந்த படம் எல்லாம் தானே உட்காருவான். நீங்கள் சொல்கிறது திருச்சியில் 100 ரூபா சார். எங்கே அதான் சார் 200 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு சார். இல்லை சார் 200 சொல்லுங்கள் சார், வாய் தவறி வந்துச்சு நினைக்கிறேன். 190 பைக்கு எல்லாம் சேர்த்து ஒரு குடும்பம் போகிறதா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். நான் தஞ்சாவூர் தான், எல்லாம் டிடிஎஸ் சார். இல்லை நான் நீங்கள் சொன்னது சொல்ல வரேன். நான் 200 ரூபா சொன்னதுன்னா 10 ரூபா 250 ரூபா தப்பா. ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு டீ சாப்பிட்றதுனால 50 ரூபாவது அது எல்லாம் தேட்டருக்கு முடியும். இன்றைக்கி சினிமா வந்து மெயினாக ஓடாது காரணம் நம்ம ஆளுங்க படம் ஒழுங்காக எடுக்கிறதுங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இது 100% உண்மை. நான் ஒரு சங்க தலைவராக இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். இல்லை நான் சொல்லவே மாட்டேன். நான் யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன். நான் கூப்பிடும் போது 3 பேரை கூப்பிடுவேன். என்னப்பாம்மா படம் பண்ணுறேம்மா, யார் டேரக்டரும்மா, நான் தான் மாப்பிள்ள, பிடிச்சது நான் தான்மா, டேரக்டர் நான் தான். யோ படம் ஓடுமா, ஏன் யாரும் பார்க்க மாட்டேன். அதுக்காகவே நான் என்ன சொல்லுவேன்னா, நேற்று கூட ஒருத்தர் வந்தார், 3 கோடி ரூபா பட்ஜெட்னார். நீ டேரக்டராக இருந்துக்கோ, நீ பிடிச்சராக இருந்துக்கோ, நீ ஹீரோ இருந்தால்
படம் ஓடும். அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்போ தான் படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. தயவு செய்து நீ டேரக்டர் சொல்லிட்டு இப்படி சொல்லி ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி 3 பேர் சொல்லி அனுப்புகிறேன். காரணம் என்னன்னா, தேட்டரில் ஓடலன்னா நீ படமே ஒழுங்கா எடுக்கல. 200 ரூபாய் சொன்னால் 190 ரூபா கொடுத்து 4 பேர் போய் படம் பார்க்கணும், பாதி வெளியே வந்துடுறான். நம்ம படமும் நல்லா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ பார்த்த படம் அகமொழி வெளிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை ஓட்டுறது என்ன பண்ணோம், நம்ம படத்தை போய் தேட்டரில் பார்க்கணும். பாதி பேர் தேட்டருக்கே வர்றது கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, படம் செலவு நல்லா இல்லை போகல அப்படின்னு. இப்போ இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா இது 4 பேர் பார்த்து சொன்னாலும் இந்த படம் வெற்றி அடையும். இதுக்கெல்லாம் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சிறு படம் எல்லாருமே நல்லபடியாக படம் எடுத்திங்கன்னா எந்த படம் ஓடுங்கிறது என்னுடைய கருத்து. அதிகமாக நான் பேச நேரம் இல்லை. அதனால் இனி ஒவ்வொரு படம் எடுக்கிற எல்லாருமே இனி விடுங்க. இந்த தளபதி ரஜினி சொல்லுவார்ல, பழசெல்லாம் சுட்டு தள்ளுங்கன்னு. இனி எனக்கு பெருங்காலங்களில் சின்ன சின்ன படம் எடுத்தாலும் நீங்கள் நல்லா எடுங்க, தெளிவாக எடுங்க, படம் கண்டிப்பாக ஓடுவாங்க. எல்லா தேட்டருக்காரங்களுமே படத்தை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இருந்தால் தான் கவர்மெண்ட் டேக்ஸ் கட்ட முடியும், அவங்களுக்கு கரண்ட் பில் எல்லாத்தையும் கட்ட முடியும்னால நீங்கள் நல்லபடியாக படம் எடுத்து வெற்றியான்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் to our beloved producer Paulo George அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவுலோஸ் ஜார்ஜ், அகமொழி விழிகள் படத்தின் தயாரிப்பாளர். இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவரையும் வருக வருக என்ற சச்சு கிரியேஷன் சார்பில் வரவேற்கிறேன். எங்கள் நிறுவனத்தின் முதல் தயாரிப்பான அகமொழி விழிகள் படத்தின் இசை வெளியீடு என்று படையறு கொண்டிருக்கிறது. இந்த படத்தினாய் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் தான் மக்களிடம் நல்ல முறையில் எடுத்து சென்று மாபெரும் வெற்றி படமாக வேண்டும் என்று பணிவன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் மே 9 உலகமாக ரிலீஸ் ஆக உள்ளது. எனவே எங்களது முதல் படத்திற்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரும் முழு ஆதரவு எங்களை அடுத்தடுத்த தமிழ் நிறைய படங்கள் தயாராக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். என்று வணக்கம். தமிழ்நாடு தியேட்டர் அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ப்ரொடியூசர் பவுலோஸ் ஜார்ஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம் சார்பாக சொல்லியிருங்க. திருப்பாச்சி சிவகாசி. சூப்பர் சார். அடுத்ததாக இந்த படத்தின் நாயகி நேஹா ரத்னகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சோ நேஹாக்கு இதுதான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே, சோ அவருக்கு தயாரிப்பாளர் கே ராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துவார். வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அடுத்ததாக படத்தின் கதாநாயகன் ஆதாம் ஹாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சோ அவரும் டெபியூ ஆறாரு தமிழ் சினிமாக்கு. சோ நம்மளோட ஃபேவரட் டைரக்டர் பேரரசு சார் பொன்னாடை போத்தி வாழ்த்துவாரு. வெல்கம் டு தமிழ் சினிமா. அடுத்ததாக
அடுத்ததாக ஸ்ரீஜித் கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்ரீஜித் கிருஷ்ணா, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவருக்கு ப்ரொடியூசர் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். எஸ், எல்லா மெயின் கெஸ்டும் மேடைக்கு வந்தாச்சு. தளபதியை வைத்து வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பேரரசு சாருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சார். அண்ட் எஸ், எல்லாருமே ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாமா சாருக்கு? ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களோட பர்த்டே அன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, இப்போ தான் சொன்னாங்க. இன்னைக்கு விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே மெயின் நம்மளுடைய இயக்குனர் பேரரசு தான். அந்த இது திருப்பாச்சி சிவகாசி தான் இன்னை வரைக்கும் பேசியிருக்கு விஜய்க்கு. அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாளுக்கு இப்போ சொன்னது தெரிஞ்சது. அவருக்கு இந்த சாலை போட்டு மனப்பூர்வ வாழ்த்துறேன். மீண்டும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திரையுலகத்துக்கு வரணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்களோட சால்வை போடுறேன். தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நமது நண்பரும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளருமான அன்பு நண்பர் பேரரசு அவர்களுக்கு இந்த பொன்னாடை. படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நம்புறோம். மீண்டும் டீமுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். நான் சார்பாக சூப்பர். சோ இப்ப முதலாவதாக இந்த படத்தின் தயாரிப்பாளர் பவுலோஸ் ஜார்ஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். அகமொழி விழிகள் படத்தின் தயாரிப்பாளர் பவுலோஸ் ஜார்ஜ். அடுத்ததாக அகமொழி விழிகள் படத்தின் இயக்குனர் சசீந்திரா கே சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் சசீந்திரா கே சங்கர், அவருக்கு தயாரிப்பாளர் பவுலோஸ் ஜார்ஜ் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நன்றி சார். அடுத்ததாக தமிழ்நாடு அரசு இயலிசை நாடக மன்றம் நிர்வாக குழு உறுப்பினர், தமிழ்நாட்டு அரசு சின்னத்திரை விருதுகள் தேர்வு குழு உறுப்பினர் மற்றும் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் மங்கை ஹரிராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ப்ரொடியூசர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நன்றி சார். அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் தலைவர் மற்றும் தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய கே ராஜன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஃபேவரட் ப்ரொடியூசர் கே ராஜன் சார், அவருக்கு ப்ரொடியூசர் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நன்றி சார். அடுத்ததாக சிறுகுறு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய ஆர்.கே. அன்பு செல்வன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ப்ரொடியூசர் பவுலோஸ் ஜார்ஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்.
நன்றி சார். அடுத்ததாக கில்ட் தலைவர் ஜாகுவார் தங்கம் அவர்களை அன்போடு